அப்படின்னா பிரிட்டிஷ் சட்ட நிபுணராக இருந்திருக்காரு. இந்த ரூல் ஆஃப் லாவில் வந்து 3 முக்கியமான தூண்கள் இருக்குது. இந்த 3மே நீங்கள் ரொம்ப நல்லா படிச்சுக்கணும். ஆர்டிகல் 14 இதில் பேஸ் பண்ணி நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஃபஸ்ட்டு விஷயம் என்ன சொல்லுது அப்படின்னா தன்னிச்சையான அதிகாரம் இல்லாமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆப்சன்ஸ் ஆஃப் ஆர்பிட்ரரி பவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது ஒரு சட்டத்தின் முன்னாடி எல்லா மனுஷனுமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கணும். யாரோ ஒருத்தவங்களுக்கோ 2 பேருக்கோ மட்டும் தன்னிச்சையான ஒரு அதிகாரம் இருக்கக்கூடாது. அந்த ஒருத்தர் யாருன்னா கவர்மெண்ட்டாக கூட இருக்கக்கூடாது. ஓகேவா? அரசே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சட்டத்தின் கீழே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ரூல் ஆஃப் லாவோட ஃபஸ்ட்டு தூண். ஆப்சன்ஸ் ஆஃப் ஆர்பிட்ரரி பவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு தனிநபர் சட்டத்தை மீறினா மட்டும்தான் அவருக்கு தண்டனை வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? அந்த சட்டம் தான் வந்து மேலே இருக்கும். சரியா? சட்டத்துக்கு கீழே யாரும் கிடையாது. சட்டத்துக்கு புறம்பா ஒருத்தர் தப்பு செய்கிறாரு அப்படின்னா அவருக்கு மட்டும்தான்